திரு பிரியன், இப்போ எதிரி உதிரி அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறதுல உங்களுடைய பார்வை என்ன? இப்போ எதிரி அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு உதிரிகள் அப்படின்னா அவர் மதிப்பிடுறது வந்து தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எதிரி அப்படின்றது அதிமுகவை மையப்படுத்தி தான் சொல்கிறார். உதிரின்றது மற்ற கூட்டணி கட்சிகளை தான் அவர் சொல்கிறார். விஜய்க்கோ சீமானுக்கோ எதிரி அந்தஸ்து கூட அவர் கொடுக்க விரும்பலன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்கள பற்றி அவர் ரெஃபரே பண்ணுறது இல்லையே, எந்த மீட்டிங்லேயும் அவர் ரெஃபரே பண்ணுறதில்ல. அவர் பேசுகிறது பெரும்பாலும் பிஜேபி ஏடிஎம்கே பற்றி தானே பேசுகிறாரு. ஏடிஎம்கேவை பற்றி நிறையா விஷயங்கள் 10 வருஷம் ஆட்சியில் நடந்த விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் பாஜகவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. என்றைக்குமே ஒரு முதலமைச்சர் சீமானை பற்றியோ அல்லது விஜயுடைய அரசியலை பற்றியோ அவர் பேசினதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது. அதனால் அவங்க தான் உதிரின்னு சொல்கிறாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக கூட்டணி கட்சிகள், அதிமுகவோட கூட்டணி கட்சிகளை அவர் உதிரின்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. எனக்கு அவரை பொறுத்த மட்டும் இந்த கட்சிகள் தான். ஏன்னா எதிர்க்க 3 அணி தான் இருக்குது, அவருக்கு எதிர்க்க 3 அணி இருக்குது. அப்போது ஒரு அணியை பற்றி அவர் சொல்லும்போது எதிரின்றது அதிமுக தான், தெரிஞ்ச விஷயம். பாஜக அதிமுக கூட்டணி எதிரியாக இருக்குது, மற்றதெல்லாம் உதிரியாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அப்படி உதிரின்னு சொல்றது மூலமா தாவேக்காவும் நாதாக்காவும் களத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்ல வராரா? அது அந்த பாயிண்டில் நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். ஏன்னா களத்தில் விஜய் எதையும் இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்லாம் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்க திமுகவுடைய பார்வையை அவர் அலட்சியப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. அவரை ஒரு எதிரியாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. நீ என்ன வேணால் பேசிட்டு போங்க. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், முதல்வரை பொறுத்த மட்டும் அவர் விஜய் என்ன வேணால் பேசிட்டு போட்டுன்னு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஆனால் அவர் அப்படி போகிறது கரெக்டாக தப்பான்னா அவருடைய பார்வையில் கரெக்டாக இருக்கலாம். பட் ஆனால் விஜயன்றவர் ஒரு ஃபோர்ஸாக இங்கே இருக்காருன்றதை ஒத்துக்கணும். நம்ம அவர் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குவார், என்ன மாதிரி ஓட்டு எடுப்பார், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் கூட அவரை இந்த ஆளுங்கட்சி அவரை ஒரு பொருட்டாக எடுத்துக்கலன்னு தான் பாயிண்ட். அதுக்குன்னு அவர் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு ஒரேடியாக இப்போ சொல்ல முடியாது. அவருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். கண்டிப்பாக அது திமுக ஓட் பேங்க்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், அதிமுக ஓட் பேங்க்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், நாம் தமிழர் ஓட் பேங்க்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அவர் ஆட்சிக்கு வந்துருவாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கூட எனக்கு தெரியாது, வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு அது உறுதியாக சொல்லுவேன். ஆனால் அவர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஆக்சுவலாக திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, நாம் தமிழருக்கும் இருக்குது. ஏதோ ஒரு பாதிப்பை இந்த கட்சிகளுக்கு அவர் உண்டாக்குவார். அதனால் திமுக வேணால் அதை கண்டுக்காத போகலாம், இல்லை அதிமுக கூட கண்டுக்காத போகலாம். அதிமுக கொஞ்ச நாள் அதை பற்றியே பேசுகிறதில்ல. அவங்களோட போஸ்ட் எலெக்ஷனில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் போவாங்களா தெரியாது, அவங்க பேசுகிறதில்ல, இவங்களும் அவங்கள பற்றி பேசுகிறதில்ல. பட் அதனால் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு, அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவர் இப்போ எடப்பாடியோட பிரச்சாரம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி சொல்லும்போது என்னென்னா அவங்க நிறைவேறாத வாக்குறுதிகள் போன்ற விஷயங்கள், அப்புறம் திமுக கூட்டணியில் நடந்த விஷயங்கள், விஷயங்கள், அந்த விஷயம் தான் ரொம்ப அதிகமாக அவர் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்புறம் நிறைவேறாத வாக்குறுதிகள், இல்லை அவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் 10,000 ரூபாய் கொடுக்குற விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது அது போன்ற விஷயங்கள். எடப்பாடி சொல்கிற முக்கியமான விஷயம் கடன், மாநிலத்தை கடனில் தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அது ஒரு பாமர மக்கள் மத்தியில் இந்த கடன்லாம் எடுபடும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கடன் விஷயம்லாம் பேசுகிறது அது சரியான அணுகுமுறையான்னு தெரியல. ஏன்னா அது எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அதை பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மாநிலத்தோட ஜிடிபியில் 28.6% வாங்கலாம், கடன் வாங்கலாம். இவங்க 26% தான் இருக்காங்க கடன். இதுக்கு மேலே இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் வாங்கியிருக்கு. அதை பற்றிலாம் எந்த கவலையும் யாரும் படுற மாதிரி தெரியல. கடன் வாங்காத எந்த மாநிலமும் இருக்க முடியாது. அதை ஒரு விஷயம் விமர்சனமாக சொல்கிறது வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு பதிலாக அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் அவங்க சொல்லி தான் இருக்காங்க. அது மாதிரி போதை கலாச்சாரம், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் போதை மருந்தை ஒழிப்பேன், போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு பழனிசாமி சொல்கிறார். அவர் போதை கலாச்சாரத்தில் 3 மாதத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது என்றைக்குமே இருக்க தான் செய்யும். அதை குறைக்கிறதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர அது ஒழிக்கிறதுன்றது இன்றைய உலகத்தில் சாத்தியம் கிடையாது. இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் அவங்க கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ விஜய அதிமுக எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு பார்வையை சொன்னீங்கல்ல, திரு வேலுமணி சொல்றாரு திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு, அதாவது அதிமுகவுக்கு போறது தடுக்கிறதுக்காக தான் விஜய் அப்பப்போ இந்த பிரச்சாரத்தை பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, திமுகவுக்கு போகிற வாக்குகளை அவர் பிரிப்பாருங்க, அதிமுகவுக்கு போகிற வாக்குகளையும் பிரிப்பார். திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டுகளோ இல்லை பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையோ கொஞ்சம் எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் கணிசமான பகுதியை அவர் எடுப்பார். அதனால தான் திமுகவை அந்த திமுக எதிர்ப்பு அவர் கூர்மைப்படுத்துறதுக்கு காரணமே, எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதிமுக ஃபீல்டுலே இல்லைங்க, எனக்கும் திமுகவுக்கு தாங்க போட்டின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அதை கையாளுறாரு அவர். ஆக்சுவலாக
அதனால தான் அவர் சொந்த விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறார். இப்போ தேர்தல் காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக யார் இருக்காங்க தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கும் என்ன சொல்கிறார் நிர்மல்குமார், திமுக தான் காரணம்ன்றார். எல்லாத்துக்கும் திமுக தான். பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ண முடியல திமுக தான் காரணம். விஜய் வீட்டில் டிரைவர் லீவ் போட்டாரா திமுக தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. இப்படி சொன்னால் எப்படி? அப்புறம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியை வந்து ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை வைக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் உங்களை விவகாரத்துக்கும் திமுக தான் காரணமா? எப்படி இது மாதிரி இருந்தால் எப்படி? உங்களுக்கு ஒரு கூட்டம் வருதுன்றதுக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்குது, அது இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்களோ நடந்துக்கிற விஷயங்களோ இன்னும் அந்த செல்வாக்கை சேர்க்குற மாதிரி இல்லை. இன்னும் உங்களுடைய செல்வாக்கு சரியாக மாதிரி தான் போயிருக்கு ஆக்சுவலாக. அதனால் விஜய் கொஞ்சம் தன்னுடைய பேச்சுக்களில் வந்து திமுகவை எதிரியாக வச்சு கூர்மைப்படுத்துறது வேறு விஷயம். அதே சமயம் அதிமுக என்ற கட்சி ஒன்று அங்கே இருக்குது. அது இருது அரசியலில் வந்து 53 வருஷமாக எங்கள் திமுகவுக்கு மாற்றா இருக்குது போன்ற விஷயங்களை வந்து அவர் ஒன்றுமே கண்டுக்காத ஓரம் கட்டுறதுன்றது வந்து அது ஒரு கண்மூடித்தனமான பிரச்சாரமாக பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா திமுகவை ஊழல்னு சொல்கிற நீங்கள் அதுக்கு மாற்றா நாங்கள் இருக்கோம்னு சொல்கிற அதிமுக ஊழலை பற்றி பேச மாட்டேறீங்கல்ல? ஏன் பேச மாட்டேறீங்க? பாஜக ஊழலை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க? விஜயை கேட்குறேன். நீங்கள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் எதிராக தானே இருக்கீங்க. கொள்கை எதிரி பாஜக, திமுக பிடிக்கலைன்னா மக்கள் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இதுவரையும் இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த வாட்டி மாறுமா இல்லையான்னு தெரியாது. மாறத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது அதிமுகன்ற ஒரு முக்கியமான கட்சி இங்கே இருக்கும்போது அதை பற்றின எந்த விமர்சனம் வைக்காமல் ஆளுங்கட்சியை பற்றி தான் வைப்பேன்னா அதுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்கப்போ அது ஆட்சிக்கு வரேன்னு சொல்லுது. அந்த கட்சியை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது ஊழலாக இல்லையான்னு சொல்லு. அதோட ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸோ பாஜக ஊழலை பற்றி சொல்லுங்கள். 7 லட்சம் கோடி சிஏஜி பாயிண்ட் அவுட் பண்ணார் ஊழலை. பிஎம் கேர் ஃபண்ட் என்னாச்சுன்னு கேளுங்க. எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் ஊழல் கிடையாதா? திமுகவில் இருக்கிற ஊழலாம் பேசுங்க. நேரு ஊழலை பற்றி பேசுங்க. யாரும் வேண்டானே சொல்லலை. பொன்முடி ஊழலை பற்றி பேசுங்க. செந்தில் பாலாஜி ஊழலை பற்றி பேசுங்க. இந்த ஊழல்லாம் என்ன கணக்கு? இதெல்லாம் பற்றி பேச வேண்டாமா? ஊழல்னு நீங்கள் 19 திமுகவை சொல்லிட்டு போனால் போருமா? மாற்றா ஒருத்தர் வரன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவரும் சரியில்லைங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு ஏன் ஓட்டு போடணும்னா நீங்கள் இவங்க எல்லாருமே ஊழல் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஏன் தயங்குறீங்க? ஏன் பதுங்குறீங்க? ஏன் பம்மறீங்க? ஓகே, முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ஷபீர், தாவேகா வர்சஸ் திமுக தான் களத்தில் இருக்கு அப்படின்னு விஜய் தொடர்ந்து சொல்றாரு. அதற்கு எதிரான ஒரு விஷயமா தான் அது ஒரு உதிரி அப்படின்னு சொல்லி கடந்து போறாரா முதலமைச்சர்? இல்லை, இது வரைக்கும் வந்து திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலையோ அல்லது தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்போ எந்த இடத்துலையும் வந்து தாவேக்காவை அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணல. எல்லாமே வந்து மறைமுகமான தாக்குதல்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பேசின திமுக தலைவர்கள் அனைவரும் வந்து தாவேக்காவை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அப்படின்னு டைரெக்டாக பேர் சொல்லி, தாவேக்கா அப்படின்னு பேர் சொல்லி அவங்க இது வரைக்கும் அட்டாக்கே பண்ணல. காரணம் எதனால அவாய்ட் பண்றாங்கன்னு இல்லை, காரணம் என்னன்னா விஜய் வந்து தன்னை திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப தீவிரமாக பொசிஷன் பண்ணி